ஹாய் எவரிபடி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் புக் மை ஷோல ஒரே நாள்ல 50K, அதாவது 24 hour, வித்தின் 24 hourல 50K இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி. நினைச்சிருக்கேன் பாருங்க, ஃபுல் டீட்டெயில் இருக்கு. கூலி, அதாவது புக் மை ஷோ இன்ட்ரெஸ்டட், அவங்க எப்போதும் பாத்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டட் எத்தனை சொல்லிட்டு அவங்க போட்டிருப்பாங்க. இப்போ முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 300K இருந்துச்சுங்க. இன்னைக்கு அதாவது வித்தின் 24 hourல பாத்தீங்கன்னா 50K எக்ஸ்ட்ரா எகிரி இருக்குங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றத இங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதாங்க தலைவர் ஸ்டைல். அதாவது சூப்பர் ஸ்டார், அதாவது மொத்தமா சேர்த்து முன்னாடி வந்து 300K இருந்திருக்கு, இப்போ ஒரு 50K, இதை சேர்த்து 350K. அதாவது 350Kனா சாதாரணது கிடையாது. ஒரு நாளைக்கு 50K எடுத்து 50,000 பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க டிக்கெட் வாங்கறதுக்கு புக் மை ஷோல. புரியுதுங்களா? அப்போ 350Kனா பாத்துங்க எவ்வளோ அப்படி தெரிக்க விட போறாங்க. டிக்கெட் ஓபன் பண்ணதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வெறித்தனமா அப்படின்றத இந்த ஒரு தகவல் வந்து குறிப்பிடுது. அது மட்டும் இல்ல, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தலைவருடைய அந்த ஸ்டைல் தான். தலைவருக்கு மட்டும்தான் இது சாத்தியம். வேற எந்த நடிகருக்காவது சாத்தியம்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. மத்த நடிகர்ல வந்து அவங்க பில்டப் பண்ணிப்பாங்க, வடை சுட்டுக்குவாங்க, அவ்வளவுதான் ஒழிய இது மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதிகமா அவங்க வியூஸ் வேணா காட்டுவாங்க. வியூஸ் எதுக்குங்க? அது என்னத்துக்கு? 10 பைசாவுக்கு புரோஜனம் இருக்கா சொல்லுங்க? அது எப்படி அவங்க வியூஸை கிரியேட் பண்றாங்க உங்களுக்கு தெரியுங்களா? அதாவது ராத்திரி பகலா ஓட விட்டுருவாங்க, இவங்க போய் தூங்கிடுவாங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வியூஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதுல என்ன இருக்கு? ஒரு ரூபாய்க்கு லாபம் இருக்கா? கிடையாது. அது தூக்கின்னு வந்து காட்டுவாங்க. அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது வந்து டிக்கெட் மெயினா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம் கொடுக்கணும்னா டிக்கெட் விற்பனை ஆகணும். அதை தான் நம்ம பார்க்கணும். இது முக்கியமான தகவல். புக் மை ஷோல இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அது உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா உங்களுக்கு இணைச்சிருக்கேன். இது காரணம், முழுக்க முழுக்க காரணம் தலைவர். அதுக்கப்புறம் அனிருத்துடைய பாடல், மோனிகா பாடல் பாருங்க, இப்ப பத்தி 50 மில்லியனை தாண்டி போயிட்டு இருக்கு. அதாவது சாதாரண விஷயம் இல்லைங்க, 5 கோடி பேர் பார்த்து ரசித்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்க தலைவருடைய ட்ரெய்லர் ஹிந்தியில பாத்தீங்கன்னா அடிச்சு பட்டியை கிளப்பிச்சு. அது இல்லாம தெலுங்குல இப்போ நேத்து தான் வீடியோ போட்டிருந்தேன், நீங்க பாத்துருக்கலாம், 5 மில்லியனை கடந்து போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வித்தின் 24 hourல இப்போ செம ஃபாஸ்டா போயிருக்குங்க, 6 மில்லியனை கடந்திருக்கு. ஆமாங்க, நம்ப மாட்டீங்களா? அதை இணைக்கிறேன் பாருங்க நண்பர்களே, இதை இணைச்சிருக்கேன். ஆசியன் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களும் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதாங்க பாருங்க, 6 மில்லியனை கடந்து போயிட்டு இருக்கு. இது என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக்னா, எல்லாரும் சொன்னாங்க வார் 2 வந்து தெலுங்கு கலைக்கிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா இங்க அதிகமா வியூஸ் லைக்ஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கூலி படத்து ட்ரெய்லருக்கு தான் போயிருக்கு, வார் 2க்கு கிடையாது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதாங்க தலைவர் ஸ்டைல். பாத்துங்க, வித்தின் 24 hourல 1 மில்லியனை கடந்து போயிருக்கு. இதுக்கும் எவ்வளவு நாள் ஆயிடுச்சு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி, ஆனா இப்பவும் இன்னமும் ட்ரெண்டிங்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு அப்படின்னக்குள்ள ரொம்பவும் பெருமையா தாங்க இருக்கு. தலைவருக்கு உலகம் முழுவதும் ரசிகர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழ்ல இருக்கிறப்போலயே தெலுங்குலையும் பாத்தீங்கன்னா மிரட்டலான ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றத இன்னொரு முறை ஆணித்தரமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லைங்க, யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னா என்னடா இது, தமிழ்ல தான் எல்லாம் சோல்ட் அவுட் ஆகுது, தெலுங்குலயும் சோல்ட் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வியந்து பாக்குறாங்களாம். ஆக்சுவலா வார் 2க்கு தான் ஆகணும், ஏன்னா அவரு ஜூனியர் என்டிஆர் தான் தெலுங்கு நடிகர். ஆனா அங்க ஒரு ஈக்காக்கா கூட போகல, டிக்கெட் ஒன்னும் புக் பண்ணதுக்கு ஆளே கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லா டிக்கெட்டும் சோல்ட் அவுட். அது மட்டும் இல்லைங்க, கூலி படத்துடைய ஆல்பம் தான் இந்தியா நம்பர் 1 ஆல்பம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு நான் நினைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல பாத்தீங்கன்னா 40 மில்லியனை கடந்து சாதனை படைச்சிருக்கு. அதுக்கான ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இது மாரி எல்லா இடத்துலயும் முதல் இடத்தை பிடிச்சு தெரிக்க விட்டுட்டு இருக்காரு. வசூல்ல மட்டும் இல்ல, ரெக்கார்டுலயும் அவர் தான் பட்டையை கலப்புவாரு அப்படின்றத மட்டும் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் எவ்வளவு வசூல் பண்ணும் அப்படின்றத உங்க மனசாட்சி பிரகாரம் இப்ப சொல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ணும் அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு உண்மையிலுமே சந்தோஷத்தை கொடுத்திருந்தா, மன நிறைவை கொடுத்திருந்தா ஒரு மனசார ஒரு லைக் போட்டுருங்களா? அது மட்டும் இல்ல, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த சந்தோஷத்தை எல்லாருக்கிட்டையும் பகிருங்களா? ஓகே,
அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்குங்க. அதை அப்படியே தொட்டிங்கனாலே போதும், ஒரு 3 ஆப்ஷன் காட்டும். அதுல ஃபர்ஸ்ட்ன்றத ஆல்ன்றத நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க. உலக சூப்பர் ஸ்டாரின் சூப்பரான அப்டேட் உங்களை தேடி வருங்க. அடுத்த சூப்பரான சூப்பர் ஸ்டார் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன். பாய் பாய், ஜெய் ஹிந்த்.